ஹலோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கைட்லைன்ஸ் மட்டும் இன்னும் நம்ம பார்க்கல இல்லையா? ஸோ ஷெடியூல் எல்லாம் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஷெடியூல், செகண்ட் ஷெடியூல் ஃபுல்லாக முடிச்சாச்சு. கோட் ஆஃப் எத்திக்ஸ் முடிச்சாச்சு. எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன பாக்கி இருக்கிறது? இந்த கைட்லைன்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த கைட்லைன்ஸை பற்றி பார்த்துடலாம். இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா கவுன்சில் கைட்லைன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் கோட் ஆஃப் எத்திக்ஸ்லையோ இல்லை கிளாஸஸ்லையோ கவர் ஆகலையோ அதுக்கெலாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி, கைட்லைன்ஸ் மாதிரி இதெல்லாம். ஸோ கைட் பண்ணுது நம்மளை. ஓகே, ஸோ கைட்லைன்ஸ். ஸோ இந்த கைட்லைன்ஸில் என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி சாப்டர் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஷார்ட் டைட்டில். இது எப்படி கூப்பிடுறது சிம்பிள் அப்படின்னு கேட்டால் கவுன்சில் ஜென்ரல் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாமா? கவுன்சில் ஜென்ரல் கைட்லைன்ஸ் அப்படி சொல்லி கூப்பிடலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் அப்படி கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் மெம்பர் ஆஃப் த சி இன்ஸ்டிடியூட், வெதர் யூ ப்ராக்டிசிங் ஆர் நாட், யூ ஆர் ரிக்வயர்ட் டு ஃபாலோ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாப்டர் 2 என்ன சொல்கிறாங்கன்னா கண்டக்ட் ஆஃப் அ மெம்பர் பீயிங் அன் எம்ப்ளாயி. ஸோ நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஏனோ தானோன்னு வேலை செய்யாமல் ரொம்ப பயபக்தியாக கண்ணும் கருத்துமாக வேலை செய்யணும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஹூ இஸ் அன் எம்ப்ளாயி should exercise எப்படியா due diligence and he shall never be grossly negligent அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அவரோட டியூட்டிஸ் அவர் கண்டக்ட் பண்ணும்போது டியூ டிலிஜென்ஸோடையும் நெக்லிஜென்ட்டாக இல்லாமல் ப்ராப்பராக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இது சாப்டர் நம்பர் 2. சாப்டர் நம்பர் 3 and 4 வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. ரீசன்ஸ் பீங் உங்களுக்கே தெரியும், காஸ்ட் ஆடிட்டரை நீங்கள் அப்பாயிண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் சிஎம்ஏ முடிச்சிருக்கணும். அதே மாதிரி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போலாம் உங்களை வந்து ஆடிட் பண்ணவே விடுறதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து நாட் இப்போ ரெலவெண்ட் இல்லைங்கிறதுனால இதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். ஸோ சாப்டர் நம்பர் 5 மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சோலோ ப்ராக்டிஷனராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸில் ஒரு மெம்பராக, தட் இஸ் ஒரு பார்ட்னராக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் அ ஃபர்மாகவும் சரி, இல்லை ஆஸ் அ சோல் ப்ரொப்ரைட்டராக நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய அந்த ப்ராக்டிஸிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ மேஜராக 2 ரெக்கார்ட்ஸை நீங்கள் கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும். ஒன்று கேஷ் புக், இன்னொன்று லெட்ஜர். அதாவது உங்களோட வருஷ வருமானம் வந்து அந்த டேக்ஸ் ஆடிட் லிமிட்டை தாண்டுதா இல்லையா அதெல்லாம் இங்கே வந்து ஒரு டினாமினேஷனே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இஃப் யூர் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஈவன் இஃப் யூ ஹேவ் ஜஸ்ட் 12 clients per year, we don't care, you just have to maintain a cash book and a ledger. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டாங்க அவங்க. அப்போ இஃப் யூர் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐதர் சோலோ ப்ராக்டிஷனராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபர்மாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனல் டியூட்டி என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்க்ளூடிங் என்ன பண்ணணும், ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரொம்ப மெயினாக என்ன இருக்கணும், கேஷ் புக் அண்ட் லெட்ஜர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 36 என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதில் என்ன கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் லிமிட்டுக்கெல்லாம் வரவே இல்லை, அவங்க வந்து இந்த கேஷ் புக் லெட்ஜர்லாம் மெயின்டைன் பண்ணணுமான்னு கேட்டால், இந்த இடத்துக்கு நீங்கள் எதுக்கு டேக்ஸ் ஆடிட் கொண்டு வரீங்க? இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1949 உங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு எத்திக்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஹவு டு கண்டக்ட் யுவர் செல்ஃப். அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அப்போ இம்மீடியட்டாக நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் போய் 1008 பேருக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கொடுக்குறீங்க, சேயிங் தட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஷுட் பி ப்ராப்பர்லி மெயின்டைன் அண்ட் ஆடிட்டட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். அப்படின்னும் போது நீங்கள் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் வந்து யூ ஆர் கண்டக்டிங் அ ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் எந்த விதத்துலையுமே அந்த கணக்கு தவறி போயிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட என்டையர் ரிசீட்ஸ் வந்து அந்த டேக்ஸ் ஆடிட் லிமிட்டை கிராஸ் பண்ணதா இல்லையாங்கிறதுலாம் இங்கே கேள்வியே கிடையாது. யூ ஆர் ரிக்வயர்ட் டு மெயின்டைன் யோர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பேசிக்கலி அதில் கேஷ் புக் அண்ட் லெட்ஜர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ சாப்டர் நம்பர் 6 போயிடலாமா? சாப்டர் 6 என்ன சொல்கிறாங்க, டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 44AB இந்த லைக் வாட் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேக்ஸிமம் எத்தனை டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணலாம்? கிட்டத்தட்ட 60 வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட இல்லை, நான் கரெக்டாகவே சொல்கிறேன், 60 தான். 60 டேக்ஸ் ஆடிட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் 60 டேக்ஸ் ஆடிட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தர், ஒரே ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேன் சைன் 60 டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ். ஓகே, ஒரு ஃபர்மில் 10 பேர் இருக்கீங்க, தாராளமாக 600 டேக்ஸ் ஆடிட்டை சைன் பண்ணலாம். இப்போ இதில் ரொம்ப பெக்யூலியராக கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபர்மில் வந்து ஒரு 10 ஆடிட்டர்ஸ் இருக்காங்க பார்ட்னர்ஸாக, அந்த 10 ஆடிட்டர்ஸ்க்கு டோட்டலாக 600 டேக்ஸ் ஆடிட் சைன் பண்ணலாம். தட் இஸ் ஓகே, தட் இஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ என்னென்னா, ஒரே ஒரு ஆடிட்டர், தட் இஸ் ABCDEFனு 10 பேர் இருக்காங்க, அதில் ஏன் மட்டுமே 600 டேக்ஸ் ஆடிட்டையும் சைன் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், ப்ரொவைடட் தி அதர் 9 ஷுட் நாட் ஈவன் சைன் 1 டேக்ஸ் ஆடிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஒரு மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மியூச்சுவல் ஷேரிங் இருக்குல்ல, தட் வாட் எவர் யூ டூ இட் பைண்ட்ஸ் மீ, வாட் எவர் ஐ டூ தட் பைண்ட்ஸ் யூ. ஸோ அந்த 10 பார்ட்னர்ஸுமே தே ஆர் தி பார்ட்னர்ஸ் ஆஃப் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ம். அப்படின்னும் போது மொத்தமாக அந்த 10 பேருக்கும் பர் ஹெட்டுக்கு 60 டேக்ஸ் ஆடிட் அவைலபிள் அப்ளிகபிள் அப்படின்னா, தட் இஸ் மேக்ஸிமம் சீலிங் லிமிட்னா
10 பேருக்கு 10 into 60 600 இட்ஸ் அவைலபிள், இட்ஸ் அப்ளிகபிள். என்ன ஒன்று, மித்த 9 மெம்பர்ஸ்லையும் ஒருத்தர் கூட ஒரு ஆடிட் கூட சைன் பண்ணலன்னா தாராளமாக அவங்க 10 பேரோட சார்பில் இந்த ஒருத்தர் 600 டேக்ஸ் ஆடிட்டையும் சைன் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்படியே பண்ணுவாங்களா மேம், எல்லாம் பண்ணணுமா அப்படின்னா பண்ணலாம். த பெர்மிஷன் இஸ் பீங் கிவன் டு யூ. இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் யூ அட் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். ஸோ லைன் பை லைன் ஒரு தடவை பார்த்துடலாமா? ஸோ என்ன சொல்கிறாங்க, த மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஷால் நாட் அக்செப்ட் இன் அ ஃபினான்ஷியல், ஒரு பர்டிகுலர், அதாவது ஒரு வருஷத்துக்கு 60க்கு மேலே நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் இந்த 60ன்னு சொல்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 44AB டேக்ஸ் ஆடிட். ஓகே, அடுத்தது, provided that in the case of firm of chartered accountants in practice, specific number of tax audit assignments shall be construed as the specified number of tax audit assignments for every partner of the firm. அதாவது ஒரு பார்ட்னருக்கு 60. ஸோ நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை பார்ட்னர்ஸ்க்கும் ஈச் ஹெட்டுக்கு 60. ஸோ ஒரு 4 பார்ட்னர் வச்சுருக்கீங்கன்னா 240 tax audit assignments உங்களுக்கு அலவுட். அந்த மாதிரி. அடுத்தது, provided further that where any partner of the firm is also a partner of, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 ஆடிட் ஃபர்ம்ஸில் வந்து அவங்க வந்து பார்ட்னராக இருப்பாங்க. அப்போ அந்த 4 ஆடிட் ஃபர்மையும் சேர்த்து 60 தாண்டக்கூடாது. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒன் பர்சன் இஸ் ஆக்டிங் அஸ் அ பார்ட்னர். 2-3 ஆடிட் ஃபர்ம்ஸில் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா? தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா பிகாஸ் நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கூடயும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ராப்பரான ஒரு கனெக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு 4 பக்கத்தில் இருந்தும் உங்களோட நெட்வொர்க்கிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எந்தெந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து யூ கேன் கெட் சம் கிளைண்ட்ஸ். உங்கள் லீடில் மற்றவங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் 2-3 ஆடிட் ஃபர்ம்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட்னராக இருக்கலாம். த ப்ராப்ளம் இஸ் தட் ஆல் த ஆடிட் ஃபர்ம்ஸ் புட் டுகெதர் உங்கள் ஹெட்டுக்கு நீங்கள் 60 அலாட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 ஃபர்மில் நீங்கள் வந்து பார்ட்னராக இருக்கீங்கன்னா 6 பேருக்கு பிரித்து கொடுத்துருங்க. என் பேருக்கு நீங்கள் 10, நீங்கள் 10, ஆளுக்கு 10 எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு ஃபர்ம் வந்து ரொம்ப பெரிய ஃபர்ம்னா அவங்களுக்கு ஒரு 40 கொடுத்துட்டு இன்னொரு ஃபர்முக்கு 20 கொடுத்துருங்க. ஸோ என் பேர் வச்சு நீங்கள் 40 சைன் பண்ணிக்கோங்க, நீங்கள் 20 சைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். பட் ஒவ்வொரு ஆடிட் ஃபார்முக்கு நீங்கள் 60 கொடுக்க முடியாது. டோட்டலாக நீங்கள் எத்தனை ஆடிட் ஃபார்ம்ஸில் நீங்கள் பார்ட்னராக இருக்கீங்களோ மொத்தமாக சேர்த்து 60 தான் அளவு. அதுதான் சொல்கிறாங்க. அக்ரிகேட்டில் 60 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிங்கிள் பார்ட்னருக்கு. ப்ரொவைடட் தட் where any partner of a firm of chartered accountants in practice accepts one or more tax audit assignments in his individual capacity, the total number of such assignments, okay, which may be accepted by him shall not, kandipa total number of tax audit assignments accepted by a partner cannot exceed 60 put together. அக்ரிகேட்டாக அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 ஆடிட் ஃபார்ம்ஸில் அவர் பார்ட்னராக இருக்காருன்னா அவர் பேரில் எத்தனை சைன் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரும் கேட்டுக்கோங்க. கேட்கும்போது டோட்டலாக அது 60 கிராஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரொவைடட் ஆல்சோ தட் த ஆடிட்ஸ் கண்டக்டட் அண்டர் செக்ஷன் 44 ADO இல்லை ADAO AEO ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஷால் நாட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் ஃபார் த ரெக்கனிங் ஆஃப் டாக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்டில் இதெல்லாம் வராது. ஏன்னா இதெல்லாமே ப்ரிசம்டிவ் செக்ஷன்ஸ் தானே. ஸோ ப்ரிசம்டிவ் செக்ஷன்ஸை கூட நீங்கள் இதில் போய் கலப்பானே அது தேவையே இல்லை. அதுவும் இல்லாமல் ப்ரிசம்டிவில் என்ன இருக்குது ஆடிட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வெறும் ப்ரிசம்டிவ் தான். அது என்ன 3%, 6%, 5% என்ன பர்சன்ட் சொல்லியிருக்கானோ அதை அப்படியே போட வேண்டியதான். அதனால உங்களுக்கு 44 AD ஆர் ADA1 ப்ரொஃபஷனல் ப்ரிசம்ஷன், 44 ADனா நார்மல் பிஸ்னஸ் ப்ரிசம்ஷன், ADA1னா ப்ரொஃபஷனல். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எந்த ஆடிட்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறது இல்லை, எதுக்கு கீழே எடுத்துக்க போகிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா we are not going to take it under 44 that is tax audit இருக்குல்ல, 44 AD இருக்குல்ல, சாரி 44 AB இருக்குல்ல, அதில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, புரிஞ்சுட்டா? இதில் எதாவது டவுட் இருக்கா? செக்ஷன் 44 ABக்கு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, டேக்ஸ் ஆடிட்க்கு மேக்ஸிமம் 60 நம்பர்ஸ் இவ்வளோ தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மேக்ஸிமம் ஸ்பெசிஃபைட் நம்பர் என்னன்னு கேட்டால் 16 சொல்லிட்டாங்க. ஸோ 60 டேக்ஸ் ஆடிட் அப்படிங்கிறது ஒரு என்டையர் ஃபார்முக்கால ஒருத்தருக்கான்னு கேட்டால் ஒரே ஒரு மெம்பருக்கு. ஸோ உங்களோட ஃபார்மில் 10 மெம்பர் இருக்காங்கன்னா இன்டூ 10 டைம்ஸ் போட்டுக்கலாம். தட் இஸ் 10 மெம்பர்ஸ், ஒருத்தருக்கு 60னா 10 into 60 600 தாராளமாக போடலாம். இதை கம்ப்யூட் பண்ணும்போது சில நேரங்களில் டேக்ஸ் ஆடிட்டை நீங்கள் ஜாயிண்ட்டாக எடுத்திருக்கீங்க, 2-3 ஆடிட்டை சேர்ந்து ஒரு இது எடுத்திருக்கீங்கன்னா அப்போ என்ன பண்ணணும், இன் கம்ப்யூட்டிங், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேக்ஸ் ஆடிட் வந்து கொஞ்சம் பல்காக இருக்குது, நம்மளால் வந்து பார்க்க முடியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தரோ இல்லை 2 பேரோ இல்லை 3 பேரோ அந்த மாதிரி சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு டேக்ஸ் ஆடிட் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது அது எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இன் கம்ப்யூட்டிங் த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ், த நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் விச் ஹீ ஆர் எனி அதர் பார்ட்னர் ஆஃப் ஹிஸ் ஃபர்ம் has accepted, whether singly or in combination with the other chartered accountant in practice or firm of such chartered accountants. ஒன்றும் இல்லாமல் ஒரே ஒரு டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்டை நீங்கள் மட்டும் தனியாக பண்ணாமல் ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் மாதிரி 2 பேர் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி நீங்கள் வந்து கேன் யூ டேக் இட் இன்டு அக்கௌண்ட், இந்த 60 ஆடிட்டை வந்து நீங்கள் கணக்கு பண்ணும்போது அதை ஒரு ஆடிட்டாக இதில் கணக்கு பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இன் கம்ப்யூட்டிங் த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ், த நம்பர் ஆஃப் சச் அசைன்மெண்ட்ஸ் விச் ஹீ ஆர் எனி பார்ட்னர் ஆஃப் ஹிஸ் ஃபர்ம்
has accepted, whether singly or in combination, with any other chartered accountant in practice or firm of chartered accountants shall be taken into account. கண்டிப்பாக அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னும் 2-3 பேர் சேர்ந்து அந்த ஆடிட் எடுத்துருக்கீங்க, நீங்கள் அது ஒரு ஆடிட்டை உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தட் அதர் பர்சன் ஹீ ஷுட் ஆல்சோ கன்சிடர் தட் ஆஸ் ஒன் ஆடிட் ஃபார் ஹிம்செல்ஃப். நீங்கள் கேட்கலாம் மேம் 3 பேர் சேர்ந்து ஒரு ஆடிட் தான் பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தர் அதை கனெக்ட் பண்ணால் போதாதா, யாராவது ஒருத்தரால் செய்ய முடியும்னா ஒருத்தர் அதை எடுத்து தான் போதாது, ஏன் 3 பேர் எடுத்திருக்கீங்க, ஏன்னா அது கொஞ்சம் பல்காக இருக்குது, 3 பேர் சேர்ந்தால் தான் செய்ய முடியும் தானே. அப்போ 3 பேர் சேர்ந்தால் தான் அதை செய்ய முடியும்னு தான் நீங்கள் 3 பேர் சேர்ந்து அது ஜாயிண்ட்டாக எடுத்திருக்கீங்க. அப்படின்னும் போது அதில் 3 பேருக்கு வேலை பளு இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் 3 பேர் தனித்தனியாக ஒன்று ஒன்றா தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸ் இருக்குப்பா, ஹெட் ஆஃபீஸு பிரான்ச் ஆஃபீஸஸ் நிறைய இருக்குது. ஓகே, அப்போ நிறைய ஹெட் ஆஃபீஸ், தட் இஸ் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், பிரான்ச் ஆஃபீஸ் ஒரு 50 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் தான் ஒரே ஒரு டேக்ஸ் ஆடிட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் எல்லாம் தனித்தனி டேக்ஸ் ஆடிட்டாக கன்சிடர் பண்ணணுமா? 58 பிரான்ச்சு ஒரு ஹெட்டு. இப்போ என்ன இது 59 ஆடிட்டாக கன்சிடர் பண்ணணுமா, இல்லை ஒன்றே ஒன்றா பண்ணால் போதுமானா ஒன்றே ஒன்றா பண்ண போதும், ஒரே ஒரு ஆடிட்டாக இதை கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ த ஆடிட் ஆஃப் த ஹெட் அண்ட் த பிரான்ச் ஆஃபீஸஸ் ஆஃப் கன்சர்ன் வந்து ஷால் பி ரிகார்டட் அஸ் ஒன் டேக்ஸ் ஆடிட் அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க சொல்லலை பாருங்கள், 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆடிட் எடுக்கிறீங்கன்னா யாராவது ஒருத்தர் கனெக்ட் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் விட்டுருங்கன்னு சொல்லலை. எவ்ரிபடி ஹேஸ் டு டேக் இட் இன்டு அக்கௌண்ட். ஏன்னா இதை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி 3 ஃபார்ம் இருக்குது, ஏ ஒரு ஃபார்ம், பி ஒரு ஃபார்ம், சி ஒரு ஃபார்ம். இது நீங்கள் ஏ ஃபார்மில் மெம்பராக இருந்து நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கணும். பி ஃபார்ம்லேருந்து ஒருத்தர் மெம்பராக இருக்கார், அவர் படித்து பார்க்குறாருன்னா அவரும் இது வந்து அவரோட இதில் கனெக்ட் பண்ணணும். சினாலும் சி இதை படித்து பார்க்குறாருன்னா இட் மீன்ஸ் தட் வென் ஹீ ரீட்ஸ் திஸ் இட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் தட் அவருமே இது அவரோட கவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதான் சொல்கிறாங்க, இன் கம்ப்யூட்டிங் த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் so and so the number of such assignments in which he or his partner, அதாவது அவங்க firm is accepting தனியாவோ சிங்கிளாவோ இல்லை ஜாயிண்ட்டாவோ இன் காம்பினேஷன் வித் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வெளியில் இருக்கவங்க கூட பண்ணும்போது ஷால் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஜாயிண்ட் ஆடிட் ஆஃப் டேக்ஸ் ஆடிட் வந்து கேன் ஆல்சோ பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் அதை என்ன பண்ணணும், அவங்களோட ஹெட்டில் ஒரு ஆடிட்டை அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், த ஆடிட் ஆஃப் ஒன் ஆர் மோர் பிரான்ச்சஸ் ஆஃப் த சேம் கன்சர்ன் பை ஒன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் ஷால் பி கன்சிடர்ட் அஸ் ஒன் டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட். இதில் ஒரு இக்கு வச்சாங்க பார்த்தீங்களா, இங்கே கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பிரான்ச் இருக்குது, 10 பிரான்ச் உங்களுக்கு, 10 பிரான்ச் 10 பிரான்ச் ஏக்கு, 10 பிரான்ச் பிக்கு, 10 பிரான்ச் சிக்கு, இப்படி 3 பேருக்கு பிரித்து கொடுத்துறாங்க. மொத்தம் 30 பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 for A, 10 for B, 10 for C, 3 பேர் பிரித்து கொடுத்துறாங்க. இப்போ இது 30மே சேர்ந்து ஒரே ஒரு என்டிட்டியோட ஒரு ஆடிட் தான். அப்படின்னும் போது இதை நான் எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் தான் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மிஸ்டர் ஏவா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் ஏ நீங்களாக இருந்து 30 பிரான்ச் ஆஃபீஸினுடைய ஆடிட்டையும் உங்ககிட்டே கொடுத்துட்டாங்கன்னா அந்த என்டையர் 30 பிரான்ச் ஆஃபீஸோட ஆடிட்டையும் நீங்கள் ஒரே டேக்ஸ் ஆடிட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 30 ஆடிட்டை தட் இஸ் 30 பிரான்ச்சஸை 3 பேருக்கு பிரித்து கொடுத்துறாங்க. இப்போ 3 பேரும் அதை எப்படி கன்சிடர் பண்ணணும், ஆளுக்கு ஒரு ஆடிட் எடுத்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப நுவான்சஸ், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க, எங்கேயும் அங்கெங்கேயும் வெடிக்க பார்க்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த chartered accountant, okay, being a part-time practicing member of a firm shall not be taken into account for the purpose of recording the, or for example சில பேர் வந்து பார்ட் டைமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஓகே ஒரு ஃபர்மில் வந்து ஒரு பார்ட் டைமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட தலைக்கணக்குக்கும் வச்சு நான் 60 எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. பார்ட் டைம் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை வச்சு அவங்களோட நேமில் ஒரு 60 எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஃபுல் டைம் ப்ராக்டிசிங் மெம்பருக்கு மட்டும் தான் ஒரு ஹெட்டுக்கு 60ங்கிற கணக்கு இருக்குது. அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக ஷால் மெயின்டைன் அ ரெக்கார்ட். அவர் என்னென்ன டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் எடுக்கிறாரோ அதை பற்றின டீட்டெயில்டு ரெக்கார்டை அவர் மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு அசஸ்மெண்ட் இயருக்கும் அவர் மெயின்டைன் பண்ணணும். கவுன்சில் எந்த ஃபார்மெட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மெட்டில் அவங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். The limit of tax audit assignments per partner in a CA firm may be distributed between the partners in any manner whatsoever. However, அந்த என்டையர் எப்படி பிரிச்சுக்கிறாங்க என்ன எது எல்லாமே எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் SQC1 பிரகாரம் அவங்க அதை பிரித்து எடுத்துக்கலாம். தட் இஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தட் த ஃபர்ம் ஹேஸ் கம் அப் வித் டு மெயின்டைன் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ஆல் த என்கேஜ்மெண்ட்ஸ் தே டேக் அப். அது வந்து ஆடிட் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டட் சர்வீசஸாக இருக்கலாம். எது நீங்கள் எடுத்தாலும் அதில் குவாலிட்டி இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு ஃபர்முமே அதனுடைய லீடர்ஷிப் ரோலில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை கொண்டு வருவாங்க. அதன்படி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபர்மில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாம் அது எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இதில் வந்து என்ன வரும்னா 44AB தானே, 60 பார்ட்னர்ஸ், தட் இஸ் பர் ஹெட்டுக்கு வந்து 60 டேக்ஸ் ஆடிட் அவைலபிள். எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்பாங்க. 6 பார்ட்னர்ஸ், 6 6 36, டோட்டல் எவ்வளோ அசைன்மெண்ட் 290. ஸோ இட்ஸ் நாட் கில்ட்டி. அவ்வளோதான், சிம்பிள் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக படிச்சு பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து சாப்டர் 7 என்ன சொல்லியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர் இன் கேஸ் ஆஃப் நான் பேமெண்ட் ஆஃப் அன்டிஸ்பியூட்டட் ஃபீ. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதாவது ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு புது கிளைண்ட் அவங்களை அக்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ரிட்டையரிங் ஆடிட்டர், தட் இஸ் போன வருஷம் வந்தவங்க வெளில போவாங்க, அவுட் கோயிங் ஆடிட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அவுட் கோயிங் ஆடிட்டருக்கு என்ன ஃபீஸை பே பண்ணணுமோ அது கண்டிப்பாக பே பண்ணியிருக்கணும் உங்கள் கிளைண்ட்டு. பே பண்ணலைன்னா நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமா, அட்லீஸ்ட் டிமாண்ட் ஆஃப் சப்போஸ் அவங்களுக்கு பே பண்ண ரீச் அவுட் பண்ணியும் அந்த ரிட்டையரிங் தட் இஸ் வாட் அந்த அவுட் கோயிங் ஆடிட்டரை இவங்களால காண்டாக்ட் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த இன்கமிங் ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா அவங்களுக்குன்னு பேசி வச்சிருந்த அந்த அன்டிஸ்பியூட்டட் ஃபீஸ் என்னவோ ஓகேவா, அந்த ஃபீஸை ஒரு டிமாண்ட் டிராஃப்டாவது வாங்கி பத்திரமா அதை வந்து வச்சிடணும். அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் இந்த நேம் ஆஃப் த அவுட் கோயிங் ஆடிட்டர் வாங்கி வச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே என்டரே ஆகணும். அது வந்து இட்ஸ் அ பேசிக் எட்டிக்வெட் ஆஃப் தி இன்கமிங் ஆடிட்டர். அதை தான் வந்து சாப்டர் 7 வந்து ரீஐட்டரேட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஆடிட்டர் இன் கேஸ் ஆஃப் நான் பேமெண்ட் ஆஃப் அன்டிஸ்பியூட்டட் ஃபீ. ஸோ அன்டிஸ்பியூட்டட் ஃபீனா என்னது, ஆடிட்டரும் வந்து எனக்கு 50 லட்சம் போதும் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாரு அவுட் கோயிங் ஆடிட்டர். இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் 50 லட்சம் ரூபாய் தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. டிஸ்பியூட்னா எப்போ வரும்னா, ஆடிட்டர் சொல்கிறாங்க 50 லட்சம் தான் ஃபீஸ் கேட்டாரு, ஆனால் வந்து அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க, இல்லை 50 lakhs 40 தான் சொல்கிறாங்க. இது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா உட்காந்து பேசுறதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்க முடியும். அன்டிஸ்பியூட்டட் ஃபீஸ்னால் 2 பேரும் இது அமௌண்ட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை, கொடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம், பேங்க்குக்கு நாங்கள் அனுப்புகிறோம், பட் அவங்க பேங்க்லேருந்து இது டிக்ளைன் ஆகிட்டு போய் ரீச் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி எதாவது ரீசன் சொல்கிறாங்க. இல்லை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சரியா இல்லை, அப்புறம் அவர் கால் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ரீச் அவுட் பண்ண முடியல, நாங்கள் ஒரு மெசேஜஸ் அனுப்புகிறோம், நாட் ரிப்ளைங், ஏதாவது ஒன்று வரும்போது அட்லீஸ்ட் இன்கமிங் ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கமிங் ஆடிட்டர் ஹேஸ் டு டூ ஓகே, அவுட் கோயிங் ஆடிட்டர் வந்து ஹீ இஸ் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லை இப்போ ஹீ இஸ் நாட் அவைலபிள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரோட பேரில் ஒரு டிடி எடுத்து கொடுங்க. அந்த டிடியை நான் ஃபோட்டோ காப்பி எடுத்து என்னோட பர்பஸ்க்காக நான் வச்சுக்கிறேன். அந்த ஃபோட்டோ காப்பி நீங்களும் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா, அவுட் கோயிங் ஆடிட்டர் என்றைக்கு வந்து கேட்டாலும் அந்த டிடி எடுத்து கையில் கொடுத்துணும். நீங்கள் அவருக்கு செட்டில் பண்ணிங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் உள்ளே வர முடியும், பிகாஸ் அது ஒரு ப்ரோக்கோட் அப்படின்னு சொல்லி இன்கமிங் ஆடிட்டர் அந்த அவுட் கோயிங் ஆடிட்டருக்கான நியாயத்தை அங்கே வாங்கி கொடுத்துட்டு தான் இவர் உள்ளே போகணும், இல்லைனா போகக்கூடாது. அதாவது இது வந்து ரொம்ப சாலிடான ஒரு கோடு. இந்த கோடு நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் தான் இருக்குது. எப்போனா, நீங்கள் ஆர்டர் பண்ண போகிற அந்த கம்பெனி ஒரு சிக்கு நோஞ்சாங்கோழி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சரியான நோக்குனா அதுவே ஒரு சிக் யூனிட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் மினிமம் 5 years ஆர் அபவ் இருக்கணும் அந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி. அதுவும் இல்லாமல் அந்த சிக் யூனிட்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட் வந்து அதனுடைய அக்யூமுலேட்டட் லாஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய நெட்வொர்த்தை விட அக்யூமுலேட்டட் லாஸஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில், பாவம் அதுவே வந்து செத்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை ஆல்ரெடி செத்து போச்சது, அந்த சிக் யூனிட் கிட்ட போயிட்டு அது ரிவைவ் ஆகுமா ஆகாத கடவுளுக்கு தான் தெரியும். அப்படின்னும் போது அந்த மாதிரியான யூனிட் கிட்ட போயிட்டு நீங்கள் ஆடிட்டர் ஃபீஸ் தரேன்னு கேட்க முடியுமா, கேட்க முடியாது. அதனால சிக் யூனிட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அன்டிஸ்பியூட்டட் ஆடிட் ஃபீஸை அந்த சிக் யூனிட் வந்து ஆடிட்டருக்கு பே பண்ணலனாலும் சீ போய் தொலை அப்படின்னு விட்டுட்டு மற்ற எல்லாருக்கும் மட்டும் இது ரொம்ப ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து சாப்டர் 7 சொல்லியிருக்காங்க. ஓகே, அதான் நெட்வொர்க் நெகட்டிவ் ஒரு வருஷத்தில் டோட்டல் ஒரு வருஷத்தோட லாஸ் மட்டும் இல்லை, அக்யூமுலேட்டட் இது வரைக்கும் அவங்க அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கிற லாஸ் வந்து அவங்க நெட்வொர்க்கை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த இடத்துல அன்டிஸ்பியூட்டட் ஃபீஸை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, வேறு த நெட்வொர்க் இஸ் நெகட்டிவ். நெட்வொர்க் எப்போ நெகட்டிவ் ஆகும், அசட் மைனஸ் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸு எப்படி இருக்கணும், அதாவது வந்து என்டையர் அசட்ஸ் இருக்குது, அப்புறம் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி இன்டர்னல் லைபிலிட்டின்னு 2 இருக்கும். எக்ஸ்டர்னல் அசட்டை மொத்தத்தையும் விற்று எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி அடைச்சிட்டா மிச்சம் எதாவது இருக்கணும்ல, ஒன்றுமே இல்லை. அப்போ நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா, அசட்டை முழிச்சும் விற்று வெளியாட்களுக்கு கடன் அடைச்சிட்டா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒன்றுமே இல்லை, மிச்சம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது அது நெகட்டிவ் நெட்வொர்க் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் நெட்வொர்க் இருந்தாலே இது வந்து ஒரு சிக் யூனிட் தான், வேர் த அக்யூமுலேட்டட் லாஸஸ் இஸ் மோர் தேன் த நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, படிச்சு பாருங்கள். As per the provisions, such prohibition shall not apply in the case of a sick unit, where the sick unit is defined to mean where the net worth is negative அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால இந்த பேமெண்ட் ஆஃப் ஆர்டர் ஃபீஸ் இஸ் நாட் அ பிக் டீல், விட்டுருங்க, நீங்கள் புதுசாக அக்செப்ட் பண்ணுறதா அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வரல, அவருக்கே நீங்கள் பே பண்ண எனக்கா பே பண்ண போகிறீங்க, நான் வரல அப்படின்னா வரலன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாப்டர் 8 ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ். ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் வந்து ஒரு பார்ட்னர், தட் இஸ் நீங்கள் சோலோவாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை கும்பலாக சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஆடிட் எப்படி அக்செப்ட் பண்ணணும், அஃப்கோர்ஸ் செக்ஷன் 141 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி அவங்க சொல்லிடுவாங்க ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எத்தனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா 30 ஆடிட் அசைன்மெண்ட்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, அது ப்ரைவேட் கம்பெனிஸு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் 30 எடுத்துக்கலாம். எக்ஸப்ஷன் என்னன்னா 1% கம்பெனி, இந்த டார்மெண்ட் கம்பெனிஸ், இதை தவிர நீங்கள் எவ்வளோ ஆடிட் எடுத்துக்கிறீங்களோ அது 30 தாண்டக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம அங்கே எப்படி படித்தோமோ, அதாவது see here, look at this one, என்ன சொல்கிறாங்க,
செக்ஷன் 141 படி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட்ஸாக எடுத்துக்கணும். அது 30. டேக்ஸ் ஆடிட் 60, இங்கே வந்து 30. Provided that in the case of firm of chartered accountants in practice, specified number shall be construed as specific number of audit assignments for every partner. So 30 audit assignments ஒருத்தருக்கு உண்டு அப்படின்னா மொத்தம் 10 பார்ட்னர் இருக்கீங்கன்னா டோட்டலாக நீங்கள் எத்தனை ஆடிட் அசைன்மெண்ட்ஸை பண்ண முடியும், 300 ஆடிட் அசைன்மெண்ட்ஸை பண்ண முடியும். ஓகே, அடுத்தது provided that where any partner of the firm of CA in practice is also a partner of other firms in practice joined. அதான் நான் சொன்னேன், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு 5 இடத்துல வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கார் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து அவர் வந்து அக்ரிகேட்டாக 30 தான் அவர் வந்து அச்சீவ் பண்ணலாம், அதுக்கு மேலே போக முடியாது. ப்ரொவைடட் ஃபர்தர் தட் இஃப் இன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க ஒன் ஆர் மோர் ஆடிட் இன் ஹிஸ் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஆர் இன் த நேம் ஆஃப் த ப்ரொப்ரைட்டரி ஃபர்ம் அப்படின்னா the total number of such assignments which may be accepted by all firms in relation to such chartered accountant and by him shall not. அதான் ஒன்றுமே இல்லைமா, அதாவது வந்து சம்டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவார்னா சோலோவாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுவார், அப்புறம் 2-3 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபர்ம்ஸ்லேயும் போய் பார்ட்னர்ஷிப்பாக இருப்பார். ஸோ சோலோ ப்ராக்டிஸிங் அப்புறம் அந்தந்த இடத்துல அவரோட நேமில் எவ்வளோ எடுக்கிறாங்க டோட்டலாக எடுக்கும் போது அது 30 கிராஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஃபர்ம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து provided that where any partner of the firm is also a partner of another firm. ஆனால் அவர் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எல்லா பார்ட்னர்ஷிப் ஃபார்மையும் சேர்த்து போடும்போது 30 வரணும். இங்கே அவர் சோலோவாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, 2-3 பார்ட்னர்ஷிப்லேயும் இருக்கார். அப்போ சோலோ ப்ளஸ் ஆல் த பார்ட்னர்ஷிப் புட்டு கேது 30 கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸ்ப்ளனேஷன் என்னது, அந்த சர்டன் நம்பர், அந்த ஸ்பெசிஃபைட் நம்பருங்கிறது 30. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த 30 ஆடிட் அசைன்மெண்ட்டுங்கிறது பர் பார்ட்னர் ஒருத்தருக்கு 30 மொத்தமாக சேர்த்து இல்லை. அதே மாதிரி இது நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் இந்த 30க்குள்ளே வந்துடும். வராதது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 1% கம்பெனியும் டார்மெண்ட்டும் மட்டும் தான் வராதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன் கம்ப்யூட்டிங் திஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட்ஸை கவுண்ட் பண்ணும்போது இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் ஆஃப் ஆடிட் ஆஃப் சச் கம்பெனிஸ் okay which he or the partner of his firm has accepted whether singly or in combination. அதான் சொன்னல ஜாயிண்ட்டாக அக்செப்ட் பண்ணுறது, ஜாயிண்ட் ஆடிட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. பேங்க் ஆடிட்லாம் அக்செப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க பேங்க் ஆடிட்க்கு. இந்த 15 பேருமே அவங்களோட 30 கவுண்ட் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் ஆடிட்டையும் ஒன்றா அதில் கன்சிடர் பண்ணிக்கணும். அதான் இங்கே சொல்கிறாங்க, the number of audit of such companies which he or any partner of his firm has accepted whether single or in combination with any other chartered accountant in practice or a firm of chartered accountants shall be taken into account. அந்த ஜாயிண்ட் ஆடிட்டையும் ஒரு ஆடிட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணி அந்த 30க்குள்ளே கொண்டு வரணும். இந்த ஆடிட் ஆஃப் த ஹெட் ஆஃபீஸ் இந்த பிரான்ச் ஆஃபீஸஸ் இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு ஆடிட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 or more பிரான்ச்சஸை நீங்கள் ஆடிட் பண்ணும்போது அது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆடிட் அசைன்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன ஒரு 50 பிரான்ச் இருக்குது, அது 5 ஆடிட்டருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க, 5 ஆடிட்டர்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபர்ம்ஸ்லேருந்து வந்திருக்காங்கன்னா அது கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது. அந்த 5 ஆடிட்டர்ஸும் சேர்ந்து என்னப்பா மொத்தம் 50 பிரான்ச் இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே பண்ணுறோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து நீங்கள் உங்களை ஜாயிண்ட் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா கதை வேறு. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் என்னென்னா wait I'll show you. கான்செப்ட் என்னென்னா ஒரு 50 பிரான்ச்சஸ் இருக்குப்பா. ஓகே, தெர் இஸ் நோ டவுட் ஒரு 50 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த 50 பிரான்ச்சஸ் ஆடிட் பண்ணுறதுக்கு ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, 5 பேர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த 5 பேரும் சேர்ந்து இந்த 50 பிரான்ச்சை பார்க்குறாங்கன்னா இந்த 5 பேருமே இந்த 50 பிரான்ச்சஸை சேர்ந்து தான் பார்க்குறாங்கன்றதுனால ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கும்போது இந்த 50 பிரான்ச்சோடைய ஆடிட்டையும் அவங்க ஒரே ஒரு ஆடிட்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், இவரோட 30ல் இது ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணிப்பார், இவர் என்ன பண்ணுவார் இந்த 30ல் இது ஒன்றுன்னு கன்சிடர், இது மாதிரி தனித்தனியாக பண்ணுவாங்க. சப்போஸ் இதுவே இந்த 50 பிரான்ச்சை 5 பேருக்கும் பிரிச்சுட்டாங்கப்பா, இவருக்கு 10 பிரான்ச், இவருக்கு 10 பிரான்ச், இவருக்கு 10 பிரான்ச், இவருக்கு 10 பிரான்ச், இவருக்கு 10 பிரான்ச்னா அப்போவும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரே ஒரு ஆடிட் அசைன்மெண்ட்டாக தான் எடுத்துப்பாங்க இந்த ஹெட்டில் இருக்கவங்க. ஆனால் என்னென்னா இந்த 10 பிரான்ச்சு ஒன்றுன்னு எடுத்துக்குவாங்க, இந்த 10 பிரான்ச்சு இது தனி ஆடிட்டுன்னு கணக்காயிடும், இந்த 10 பிரான்ச்சுன்றது தனி ஆடிட்டாக கணக்காயிடும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? டியூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி பார்த்தாலும் கணக்கு கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா ஆளுக்கு ஒன்று தான் வரும் கணக்கில். இந்த 5 பேரும் ஜாயிண்ட் ஆடிட்டை எடுத்தாலும் ஆளுக்கு ஜாயிண்ட் ஆடிட்டில் இருந்தாலும் அவங்களோட ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் டோட்டல் 30ல் இது ஒரு ஜாயிண்ட் ஆடிட் ஒன்றுன்னு எடுத்துப்பாங்க. இல்லை அந்த 50 பிரான்ச் 5 பேருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்தாலும் அந்த 5 பேருமே அவங்களோட கணக்குப்படி இந்த 10 எனக்கு ஒன்று தான், தட் இஸ் 10 பிரான்ச்சஸ் என்ன நம்பி தான் கொடுத்துருக்காங்கன்றதுனால இந்த 10 பிரான்ச்சை சேர்த்து நான் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கணக்கு பண்ணுறதுல ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் வராது. ஓகேவா? சாரி I'll show you. ஐயோ எங்கடா போச்சு? ஓ மை காட், வெயிட். ஓகே இங்கே பாருங்கள் வந்துச்சா? அதுக்கப்புறம் என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப் அ ஃபர்ம் இருக்காங்கல்ல, அந்த டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட் ஷால் பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட். நீங்கள் அந்த ஆடிட் அசைன்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறீங்க அந்த அன்னைக்கு எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள், தட் இன்ட்டு 30 சீலிங் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சீலிங் லிமிட்டுக்குள்ளே டோட்டல் இப்போ நீங்கள் ஆல்ரெடி
ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆடிட்டோட நம்பர் உங்களுக்கு தெரியும், சீலிங் லிமிட் தெரியும், அதுக்குள்ளே இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லைனா அக்செப்ட் பண்ணாதீங்க. அதனால தான் டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அன்னைக்கு எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க, டோட்டல் சீலிங் லிமிட் எவ்வளோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் வெதர் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டோ ஷால் நாட் பி கவுண்டட். இதில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் கவனிச்சிங்களா? அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, அதை பண்ணிக்கிட்டே அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா அந்த மண்டக்கசாயத்தெல்லாம் நம்ம எதில் எடுத்துக்க கூடாதான். அவரெல்லாம் வந்து ஒரு ஆளுன்னு மதித்து அவருக்கு 30 ஆடிட்டுன்னு கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருக்காரு, எம்ப்ளாய்மெண்ட்லேயும் இருக்காரு, ப்ராக்டிஸ்லேயும் இருக்காரு. சில பேர் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்துட்டு பார்ட் டைம் ப்ராக்டிஸில் இருப்பாங்க. சில பேர் ஃபுல் டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறவா, நான் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவான்னு கேட்பாங்க. அது எப்படி பண்ண முடியும்? ரெண்டுத்துலேயும் சேர்த்துலாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு வெளியில் ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னு அதாவது நான் ப்ராக்டிஸும் பண்ணுறேன், ஆனால் நான் வெளியில் பார்ட் டைமாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவரை நீங்கள் கணக்கில் வச்சு உங்களால் அந்த 30 ஆடிட்டை எடுக்க முடியாது. ஸோ தட் மண்டை ஷுட் நாட் பி கன்சிடர்ட் அட் ஆல் ஃபார் கவுண்டிங் 30 ஆடிட்ஸ் பர் ஹெட். அது வரக்கூடாது. புரியுதா? அதனால தான் உங்களுக்கு சொன்னாங்க, ஒருத்தர் பார்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களோட அந்த 30 இதில் வந்து கணக்கு எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட், ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எதில் இருந்தாலும் சரி, அவங்களும் நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, தயவு செஞ்சு கணக்கில் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ப்ராக்டிஸும் பண்ணுறாரு, ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா வெதர் ஹீ இஸ் இன் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எல்ஸ்வேர் ஷால் நாட் பி கவுண்டட் ஃபார் த பர்பஸ் of determination of specified number of audit of companies by the firms of chartered accountants. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க பாருங்க, chartered accountant being a part time practicing member shall not be taken. அதே தான் சொல்லிட்டாங்களே, நீங்கள் பார்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை எடுத்துக்க மாட்டோம். ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எடுத்துக்குவோம், பார்ட் டைம் பண்ணால் எடுத்துக்க மாட்டோம். ஃபுல் டைம் ப்ராக்டிஸிங்னா ஃபுல் டைம் ப்ராக்டிஸிங்னா வெளியில் பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ இங்கே வேலைக்கு போகக்கூடாது, அதுதான் ஃபுல் டைம் ப்ராக்டிஸிங். புரியுதா? அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பர் ஹெட்டுக்கு 30 கணக்கு எடுத்துக்குவோம். கடைசியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் as well as சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இன் ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இன் ப்ராக்டிஸ், இல்லை ஒரு சிங்கிள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க என்ன பண்ணணும்னா ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக மெயின்டைன் பண்ணணும். டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட் எப்படி பக்காவாக ரெக்கார்ட் போட்டு மெயின்டைன் பண்ண சொன்னாங்களோ அதே மாதிரி நீங்கள் டோட்டலாக அக்செப்ட் பண்ண ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க என்ன ஏதுன்றதுலாம் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் கிவன் பை சி இன்ஸ்டிடியூட் அதன்படி அழகாக சமத்தாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக எஸ் ஓகே ஹாப்பியாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களை அவங்க ஒரு மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட்டை அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது நீங்கள் எப்போ வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், அந்த கம்பெனி ஒரு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனியாகவோ இல்லை லிஸ்டட் கம்பெனியாகவோ இல்லை அதர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவோ இருக்கிற பட்சத்தில் ப்ளஸ் அதனுடைய டேர்ன் ஓவர் 50 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கணும். 50 crores ஆர் மோர், 50 கோடியோ இல்லை அதுக்கும் மேலேயோ, த டேர்ன் ஓவர் ஷுட் பி மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 crores இருக்கும்போது அந்த கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆர் கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆர் லிஸ்டட் கம்பெனிஸ் இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யூ ஷுட் நாட் அக்செப்ட் த ஆடிட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. அந்த இஃப்ங்கிறது என்ன அப்படின்னா, ஓகேவா, அதாவது ஜென்ரலாகவே நம்ம ஆடிட் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம் ஒரு கிளைண்ட்டுக்கு அப்படின்னா அந்த ஆடிட்டை தவிர மற்ற அசைன்மெண்ட்ஸ் கூட நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் நம்ம பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் செக்ஷன் 144 ப்ரொஹிபிட் பண்ணியிருப்பாங்க. இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எந்த ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஆடிட்டராக இருந்தாலும் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருந்தாலும் அந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் இந்த சர்வீஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ரொஹிபிஷன் இருக்குது. புரியுதா? அதை நீங்கள் பண்ணவே கூடாது. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருந்தாலும் சில சர்வீசஸை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இட் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட், யூ கேன் டூ. பட் ஸ்டில் இந்த இடத்துல சாப்டர் 9 என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நீ ஒரு கிளைண்ட்டை வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணுற, அவங்க ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாவோ இல்லை லிஸ்டட் கம்பெனியாவோ இல்லை பெரிய கையாக இருக்குது அப்படின்னும் போது சாதாரண ஆளுங்கன்னா பரவாயில்லப்பா, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டும் பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்தில் ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் ரிலேட்டடாக எதை கேட்குறாங்கன்னா அதை பண்ணி கொடுக்கலாம். ப்ரொவைடட் இட் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அந்த மாதிரி நீங்கள் செய்யறது ப்ரொஹிபிட் பண்ணலை அந்த செக்ஷன் 144லனா நீங்கள் தாராளமாக ஆடிட் கிளைண்ட்டுக்கே நீங்கள் என்ன பண்ணலாம், மற்ற மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் சிலது பண்ணி கொடுக்கலாம். ஸோ எதெல்லாம் அலவுடோ அந்த அலவுடை கூட நீங்கள் பண்ணக்கூடாதுப்பா இந்த மாதிரி சினாரியோ இருக்கும் போதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் சார் பண்ணக்கூடாது, அலவுடுன்னு தான் கம்பெனிஸ் ஆக்டை சொல்லிட்டாங்களே, இல்லைனா ப்ரொஹிபிஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஆமாப்பா, ப்ரொஹிபிஷனில் கொடுத்துருக்காங்க.
எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் செய்யலை. அதை தாண்டி மற்றது எதெல்லாம் அலௌடோ அதை தான் செய்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்களுடைய அந்த ப்ரொஃபஷ்னல் டிக்னிட்டியை கருதி, இன்ஸ்டிடியூட்டினுடைய சர்வீஸினுடைய குவாலிட்டியை கருதி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி அதர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் கூட செய்யறதை தவிர்த்துடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சார், நான் சுத்தமாக செய்யவே கூடாது அப்படின்னா, சுத்தமாக செய்யவே கூடாதுன்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆடிட் ஃபீஸ் 1 கோடி ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மற்ற சர்வீசஸ், இதர சர்வீஸ்கள்னு நீங்கள் செஞ்சு 2 கோடி ஃபீஸ் வாங்குறீங்கன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், எப்பா நமக்கு இவர் ஆடிட் கிளைண்ட்டா இல்லை மற்ற சர்வீஸ் கிளைண்ட்டான்னு கேட்டால், மற்ற சர்வீஸ்க்கு நம்ம 2 கோடி வாங்குகிறோம், ஆடிட்க்கு 1 crore தான் வருது டோட்டலாகவே. அப்போ ஆடிட் ஃபீயை விட மற்ற ஃபீஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு எங்கேயாவது அங்கே அப்ஜெக்டிவிட்டி இருக்குமா? ஐயோ இவருக்கு நம்ம குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டோம்னா இங்கே மற்ற கன்சல்டன்சி சர்வீஸ் நம்ம கொடுக்க மாட்டார்ப்பா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் பேட்ஜராக நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லிஸ்டட் கம்பெனி, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் ஆடிட் எடுக்கும் போது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஆடிட் ஃபீஸை விட அந்த அதர் ஃபீஸ் அதிகமாகிற பட்சத்தில் நீங்கள் தயவு செஞ்சு அதை என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. சரி ஓகே, இந்த சர்வீஸை யார் பண்ண போகிறாங்க, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மற்ற அசைன்மெண்ட்டோ சர்வீஸோ எடுக்கிறீங்க இல்லையா, இன் ரிகார்டிங் தி சேம் கிளைண்ட்டு, அதே அண்டர்டேக்கிங்க்கு அதே கம்பெனிக்கு நீங்கள் மற்ற அசைன்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அதனுடைய ரெமுனரேஷன், அதர் ரெமுனரேஷன், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அதர் ரெமுனரேஷன் வந்து ஆடிட் ஃபீயை விட அதிகமாக இருந்துச்சுன்னா டோன்ட் அக்செப்ட் அப்படி சொல்கிறாங்க. புரியுதா? இது ஜென்ரலாக இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் சர்வீசஸாக இல்லை, அலௌடு சர்வீசஸ் தான். அலௌடு சர்வீசஸாக இருந்தாலும் நீங்கள் பண்ணாதீங்க, பிகாஸ் ஆடிட் ஃபீயை விட இந்த அதர் ரெமுனரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ தி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஷுட் நாட் பர்ஃபார்ம் தி அதர் சர்வீசஸ் when the other remuneration is higher than the statutory audit fees அப்படி சொல்கிறாங்க. புரியுதாமா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, provided that in case appointing authority வந்து இதை விட ரொம்ப கடுமையான சில ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ஃபீஸை விட அதர் ஃபீஸ் அதிகமானால் தான் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. உங்களுக்கு அதர் ஃபீ 50 லட்சத்துக்கு மேலே போனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி பர்டிகுலர் கவர்மெண்ட்டோ இல்லை கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோ உங்களுக்கு வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஓகே அதர் சர்வீசஸ் 50 lakhs கிராஸ் ஆகுது, அப்போ நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஈவன் தோ என்னோட ஆடிட் ஃபீஸ் 2 கோடியாக இருக்கலாம், என்னோட அதர் சர்வீசஸ் 2 கோடியெலாம் கிராஸ் பண்ணல, அது 50 லட்சம் தான் கிராஸ் பண்ணியிருக்கு, ஒரு 58 லட்சமா என்னமோ எனக்கு வருது. ஆனாலும் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ரூல்ஸ் போட்டாங்க, அந்த லிஸ்டட் கம்பெனிக்கு ரூல்ஸ் எப்படி போட்டிருக்கு, இல்லை கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்காக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதில் இவங்க வந்து இதை விட இது அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு லெவல் ஆஃப் கிடுக்குப்படினா, அதை விட ஸ்ட்ரிஞ்சண்ட்டான கிடுக்குப்படியை செபியோ இல்லை கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோ இல்லை ஆர்பிஐயோ போடும்பொழுது நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நார்மலாக இருக்கிறதுல ஆடிட் ஃபீயை விட ரெமுனரேஷன் அதிகமாக இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்ற அந்த ரூலை ஃபாலோ பண்ணணுமா, இல்லை அதை விட கடுமையான ஸ்ட்ரிஞ்சண்ட்டான ரூல்ஸை போடும்போது நம்ம அந்த ரூலை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால், அந்த கடுமையான ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் மோர் ஸ்ட்ரிஞ்சன்ட் அண்ட் இட் கிவ்ஸ் மோர் ரெஸ்பெக்ட் ஃபார் த ப்ரொஃபஷன் ஆஸ் அ ஹோல். அதனால நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? த above restrictions shall apply in respect of fees for other work or service or assignments payable to the statutory auditors and their associate concerns put together. இது வந்து என்னன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே பாரு, நீ வந்து ஆடிட்டர் சிதம்பரம், உன் பேர் வந்து சிதம்பரம், நீ வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்க, கம்பெனி பேர் என்னது, கம்பெனி பேர் கயல் அப்படின்ற ஒரு லிஸ்டட் கம்பெனிக்கு நீ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்க. அதே கம்பெனிக்கு ஏகப்பட்ட அதர் சர்வீசஸை நீ தான் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்கிற கம்பெனியில் நீ அதர் கன்சல்டன்சி சர்வீசஸ் நீ ப்ரொவைட் பண்ணினா அதுலேருந்து வரக்கூடிய ரெவென்யூ ஆகப்பட்டது இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே நீ அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. இதை நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணுறதுக்காக, இந்த ரூலை நீங்கள் அப்படி தாண்டி போகிறதுக்காக சிதம்பரம் என்ன பண்ணுறதுன்னா, மிஸ்ஸஸ் சிதம்பரமையோ இல்லை அவரோட எனி ரிலேட்டிவையோ ஒரு கம்பெனி ஒன்று, சும்மா ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ், சும்மா ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பித்து அதன் மூலிமா இந்த சர்வீசஸை இந்த கம்பெனிக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கப்பா அப்படின்னா அதுவும் தப்பு தானே. எதுக்காக சொல்கிறாங்க, உங்களோட இண்டிபெண்டன்ஸ் இங்கே சீர்குலைந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இதை சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் எப்படி வந்து when you are not allowed to do, your wife is not allowed to do, your brother is not allowed to do, your sister is not allowed to do, your brother-in-law, sister-in-law is not allowed to do, your lineal ascendant and descendant is not allowed to do, your spouse is not allowed to do. இவங்க யாருமே allowed கிடையாது பண்ணுறதுக்கு. So once you are not supposed to do, none of your relatives are also supposed to do. Do you understand?
அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல நம்ம பைபாஸ், அதாவது சிதம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், மிஸ்ஸஸ் சிதம்பரத்தை சும்மா ஒரு என்ன பண்ணிடுவார், ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொல்லி அந்த கம்பெனி மூலமாக அதை நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பேர் சேர்ந்து ஆடிட் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்சல்டன்சி ஃபார்மில் இவங்க பேரே போட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் 3 பேரோட அப்பாவையும் சும்மா நேமாக போட்டு, அவங்க வீட்டில் ரிட்டையர் ஆகி ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நேமை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த நேம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர், அதாவது இங்கே ஏபிசி அப்படின்னு 3 பேர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்ம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏபிசி அண்ட் அசோசியேட்ஸ் அப்படின்னு சிஏ ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னா இவங்க 3 பேரோட அப்பா, A1 இஸ் அப்பா ஆஃப் ஏ, B1 இஸ் அப்பா ஆஃப் பி, C1 இஸ் அப்பா ஆஃப் சி, இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இங்கேருந்து அந்த சர்வீசஸ் வந்து கயல் லிமிடெட்க்கு போகிற மாதிரி பார்த்துருவாங்க. அது தப்பு தானே, அது பண்ணக்கூடாது இல்லை. அதனால தான் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ஷன் அழகாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை மட்டும் கவனிங்க, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது கவனிங்க. த ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் தட், ஓகேவா, த ரெஸ்ட்ரிக்ஷன் ஷால் அப்ளை இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் fees for other work or services or assignments payable to the statutory auditors and their associate concerns put together. இது யார் statutory concernக்கு அதாவது statutory auditor பேமெண்ட்டு இருந்தாலும் சரி, இல்லை அதர் அசோசியேட் கன்சர்ன்ஸ்க்கு பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, புட் டுகெதர் அது ஆடிட் ஃபீஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. இது என்ன அசோசியேட் ஃபார்ம்ஸ்னால் யாருன்னு சொல்கிறாங்க. யார் அந்த அசோசியேட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல 2 விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அசோசியேட் கன்சர்ன்னா என்ன, த டேர்ம் அசோசியேட் கன்சர்னா என்னென்னா எனி கார்பரேட் பாடி ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் which renders the management consultancy and all other professional services permitted by the council, prohibited by the council or prohibited by the companies act அவங்க சொல்லலை, whichever services are permitted by the council அதை பண்ணுறாங்க. பட் wherein the proprietor or partners of the statutory audit firm or their relatives தான் அந்த இடத்துலையும் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரோட ஒய்ஃபோ ரிலேட்டிவோ இல்லை அந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் கூட இருக்கக்கூடிய மற்ற பார்ட்னர்ஸோ இவங்க எல்லாம் ஜாயிண்ட்டாவோ இல்லை தனித்தனியாக செவரலாவோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை இன் தட் அதர் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களே அங்கே ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கும் போது நீங்கள் நேராக பண்ணால் என்ன, உங்கள் ஆளை வச்சு பண்ண சொன்னால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அசோசியேட் ஃபார்ம். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அசோசியேட் ஃபார்மில் நீங்களும் உங்கள் ரிலேட்டிவோ யார் இன்வால்வ் ஆயிருந்தாலும் சொல்கிறாங்களே, அப்போ ரிலேட்டிவ்னா யார்? ஸோ ரிலேட்டிவ் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரெகுலேஷன் 1988 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்டில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ரெகுலேஷன்ஸ் 1988 ரிலேட்டிவ்னா யாருன்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் நம்ம தனியாக பார்க்க முடியாதுன்றதுனால நான் இங்கே வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னென்னா ரிலேட்டிவ்ன்றது உங்கள் ஸ்பௌஸ், தட் இஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ நானா என்னோடய ஹஸ்பண்ட், என்னோட தம்பி தங்கச்சி, கூட பிறந்த தம்பி தங்கச்சி, ஓகே, ஆர் வாடவர் எங்கள் அப்பா அம்மா வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா லீகலாக பிரதர் சிஸ்டர் வாடவர் அது வரும். அடுத்தது பிரதர் சிஸ்டர் சொல்கிறாங்களே, ஸ்டெப் பிரதர் வருமா, ஸ்டெப் சிஸ்டர் வருமா, அது இதெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் அவ்வளோலாம் மூளை போட்டு குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன், லீனியல் அசெண்டன்ட் அப்படி இல்லைனா டிசெண்டன்ட்டு ஆர் த ஸ்பௌஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், சில்ட்ரன், கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன். லீனியல் அசெண்டன்ட் நமக்கு முன்னாடி இருக்க கிராண்ட் பேரண்ட்ஸு, நமக்கு அப்புறம் இருக்கவங்க நம்ம சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன். ஸோ இவங்க எல்லாருமே ப்ளஸ் இவங்களோட ஸ்பௌஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் அப்பா அம்மா, என்னோடய தங்கச்சி, என் தங்கச்சி ஹஸ்பண்ட், என் தம்பி ஒய்ஃபு, அந்த மாதிரி எல்லோரும் இந்த ஒரு இதில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸு, இப்போ என்னோடய கிராண்ட் சில்ட்ரன், எனக்கு 2 பேரன் பேத்தி இருக்காங்கன்னா அங்கே பேரனோட ஒய்ஃபு, பேத்தியோட ஹஸ்பண்ட், இவங்க எல்லாருமே ரிலேட்டிவில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஜாலியாக தான் இருக்குல்ல படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி வந்து வாட் இஸ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்? சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா என்னப்பா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில், ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மோர் தேன் 1 lakh rupeesக்கு, ஓகேவா, மோர் தேன் 1 lakh rupeesக்கு நீங்கள் வந்து இஃப் யூ ஹோல்டு பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், தட் இஸ் நாமினல் வேல்யூ ஆஃப் த ஷேர் கேபிட்டலை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா 2% ஆஃப் த பெய்ட் அப் எக்விட்டி கேபிட்டலை நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் விச் எவர் இஸ் லோயர், அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யுவர் கால்ட் அஸ் தி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளி புட், நீங்கள் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இமேஜின் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஒரு இடத்துல இருக்கணும் 1988 ஆஃப் சிஏ ரெகுலேஷன்ஸ் படி அப்படின்னா 2% ஆஃப் த பெய்ட் அப் கேபிட்டல். அப்படி இல்லையா நாமினல் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸில் 1 lakh விச் எவர் இஸ் லோயரை நீங்கள் வச்சுருந்தாலே உங்களுக்கு அந்த இடத்துல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி இந்த அதர் ஒர்க்கு, அதர் சர்வீசஸ், அதர் அசைன்மெண்ட்டை பண்ணி அதுலேருந்து வர காசுங்கிறாங்களே, ஷால் இன்க்ளூட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அப்படின்னு கேட்டால் ஆமாம், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் இஸ் அலோட் அண்ட் ஆல் அதர் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் பர்மிட்டட் பை த கவுன்சில் பர்சூண்ட் டு செக்ஷன் 2 subsection 2 clause 4 ஆஃப் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் பட் ஷால் நாட் இன்க்ளூட். எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது? இப்போ நீங்கள் வந்து ஆடிட் பண்ணுறீங்க, ஸ்டாச்சுட்டரி ஆடிட், நீங்களே டேக்ஸ் ஆடிட் பண்ணுறீங்க. இப்போ டேக்ஸ் ஆடிட் பண்ணுறத நீங்கள் இதில் சேர்க்கலாமான்னு கேட்டால் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம்
ஒரு ஆடிட்டர் ப்ரொவைட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேஷன் சர்வீசஸ்ன்னு சிலது இருக்கும், அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கல்ல, அதோட ஃபீஸை நீங்கள் தனியாக எடுப்பீங்களான்னு கேட்டால் அதை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்காக நீங்கள் எந்த டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு முன்னாடி போய் யூ ஆர் ஜஸ்ட் ரெப்ரசென்டிங் த கிளைண்ட், அதுக்கெல்லாம் கூடவா நீங்கள் வந்து அந்த அதர் சர்வீசஸாக எடுப்பீங்க கிடச்சி, இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்க மாட்டோம்ப்பா. உங்கள் கிளைண்ட்டு நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டராக இருக்கீங்க, நீங்கள் அங்கே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்கீங்க, நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டராக இருக்கிறதுனால நீங்கள் போய் உங்கள் கிளைண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் முன்னாடி இருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் அதர் சர்வீசஸில் கம்பைன் பண்ண மாட்டோம். எதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸில் பர்மிட்டட் செக்ஷனில் வருதோ அதை மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூணுமே கண்டிப்பாக இங்கே வராது. இட் இஸ் நாட் considered to be separate services. நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆடிட் ஃபீஸ்க்குள்ளேயே வந்துடும். ஓகேவா? In regarding to taking up of work, services, assignments of the undertaking of the company referred to above, it shall be open to such associate concern or corporate body to render such services. See, அவங்க என்ன சொல்கிறாங்க சிம்பிளாக, இப்போ வந்து நான் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்கக்கூடியன்னா என்னோட ஆடிட் ஃபீஸ் வந்து 1 கோடிப்பா. அப்போ நானே அந்த வேலையை எடுத்து மற்ற வேலைகள்லாமும் நானே எடுத்து செய்கிறேன், பர்மிட்டட் வேலைகளை நானே எடுத்து செய்கிறேன்னா 80 லட்சம் ரூபா மற்ற ஃபீஸ் வருது. என்னோட ஆடிட் ஃபீ 1 crore வருதுன்னா இது நான் செய்யலாமா கூடாதா? செய்யலாம் தானே. அதே மாதிரியே நான் 1 கோடி ரூபா ஆடிட் ஃபீஸ் வாங்குகிறேன். நான் என்னோட ரிலேட்டிவோ, தட் இஸ் என்னோட ஸ்பௌஸோ, எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ அந்த இடத்துல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க ஒரு கம்பெனியில், ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில். அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம். அந்த கன்சல்டன்சி ஃபார்ம் மூலியமாக நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஸ்டாச்சுட்டரி ஆடிட் கிளைண்ட்டுக்கு நான் ஒரு சில மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இது அவுட்ரைட்டாக பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? இல்லை எப்படின்னு கேட்குறாங்க. அவுட்ரைட்டாக பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. எப்படி ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டும் ப்ரொவைட் பண்ணலாம், ப்ளஸ் அதர் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு எப்படி அவங்க ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்க? உங்கள் ஆடிட் ஃபீஸை விட அது அதிகமானால் தான் அது பண்ணக்கூடாது, கரெக்டாக? அதே மாதிரி அப்ளிகபிலிட்டி வந்து இந்த அசோசியேட் ஃபர்முக்கும் உண்டு. அசோசியேட் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரோட ஸ்டாச்சுட்டரி ஃபீ என்ன 1 கோடி ரூபான்னா அந்த அசோசியேட் கன்சர்ன் வந்து டோட்டலாக எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, சர்வீசஸ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதனுடைய ரெவென்யூ, அதோட ரெமுனரேஷன் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ வருது. அதாவது கயல் லிமிட்டட் இருக்கு இல்லையா, அந்த கயல் லிமிட்டடில் எனக்கு ஆடிட் ஃபீஸாக வந்து நான் 1 கோடி வாங்குகிறேன். அதே கயல் லிமிட்டெட்க்கு மற்ற பர்மிட்டட் சர்வீசஸை பண்ணி கொடுத்து எங்கள் அப்பா, என் தங்கச்சி, எங்கள் ஹஸ்பண்டு இவங்க எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்கேன். அவங்க இதே கயல் லிமிட்டெட்க்கு தே ஆர் ப்ரொவைடிங் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ். இது அவுட்ரைட்டாக தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை, ஏன்னா அந்த சர்வீசஸை நானே பண்ணாலே தப்பு இல்லை. அப்போ அது ஒரு அசோசியேட் கன்சர்னை வச்சு நான் பண்ணுறதுல என்ன தப்பு? கரெக்டு தான். எப்போ அது தப்பாகும்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் வரும்போது அதை அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, அக்ரிகேட் ஆஃப் த ஃபீ பேயபிள் டு த அந்த கன்சல்டன்சி ஃபார்ம் அவங்களுக்கு தட் இஸ் என்னோட அசோசியேட் ஃபார்முக்கு அவங்களுக்கு பே பண்ண வரும்போது என்னோட ஆடிட் ஃபீஸை விட அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா தே ஷுட் நாட் அக்செப்ட் இட், அதர்வைஸ் தே கேன் அக்செப்ட். ஏன்னா நானே அதை அக்செப்ட் பண்ணலாம் தானே, அவங்களே நான் பண்ண சொல்லணும், நானே பண்ண போகிறேன். என்னோட ஆடிட் ஃபீயை விட மற்ற ஃபீ எங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நானே பண்ண போகிறேன். நானே பண்ணேன், நான் அவங்கள வச்சு பண்ணேன்னா இட் இஸ் அலவுட். எப்போ அது அலவுட் இல்லைன்னா அது அந்த ஆடிட் ஃபீயை விட அதிகமாக இருக்கும் போது தான் இட் இஸ் நாட் அலவுடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி சாப்டர் 10 என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு ஆடிட்டர், நீ ஒரு கிளைண்ட் அக்செப்ட் பண்ண போகிற, ஆடிட் கிளைண்ட் அக்செப்ட் பண்ண போகிற. ஆனால் அந்த ஆடிட் கிளைண்ட்டுக்கு நீயே வந்து கடன் வாங்கியிருக்கேன்னா அப்போ கடன்பட்ட இடத்துல நீ எப்படியா ஆடிட்டர் ஆக அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர் வென் ஹீ இஸ் இன்டெப்டட் டு அ கன்சர்ன். அப்போ என்ன சொல்கிறாங்க, a member of the institute in practice or a partner of a firm in practice or a firm or relative of such member or partner shall not accept. அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்க, யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடாதான்? a member of the institute in practice, அதாவது ஒரு practicing chartered accountant நார்மல் இண்டிவிஜுவலாகவும், or a partner of a firm in practice, ஒரு firm-ஏ, or a firm or a relative of such member or partner shall not accept. அதாவது நான் கடன் வாங்கியிருக்கேன்னா என் பார்ட்னர்ஸ் யாருமே அந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக போகக்கூடாது. நான் கடன் வாங்கியிருக்கேன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தன் சிஏவாக இருந்தால் கூட, ப்ராக்டிசிங் சிஏவாக இருந்தால் அவனும் அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணக்கூடாது? சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக போகக்கூடாது, தட் இஸ் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக போகக்கூடாது. அப்படின்னா a member of the institute in practice or my partner of a firm in which we belong to or a firm, okay, or a firm or a relative of such member, என்னோட ரிலேட்டிவ் ஆர் அ பார்ட்னர். அப்போ என்ன சொல்கிறாங்க, யாருமே அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்போ நான், என்னோட பார்ட்னர், ஓகே, என்னோட ரிலேட்டிவ் ஹூ இஸ் ஆல்சோ அ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நாங்கள் யாருமே ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஆடிட் அக்செப்ட் பண்ணக்கூடாது இஃப் ஐ எம் இன்டெப்டட். அதே மாதிரி நான் இன்டெப்டடாக இல்லைனாலும் என்னோட பார்ட்னர் இன்டெப்டடாக இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணக்கூடாது. என் பார்ட்னரோட ரிலேட்டிவ் இன்டெப்டடாக இருக்காங்கனாலும் என் பார்ட்னரும் அக்செப்ட் பண்ணக்கூடாது, நானும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இப்படியாக நாங்கள் யாருமே அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம் டு த கன்சர்ன்
கடன் மட்டும் கிடையாது, நாங்கள் கேரண்டி சைன் போட்டாலும் வேறு ஏதாவது செக்யூரிட்டி கையெழுத்து போட்டாலும் நாங்கள் அலௌடு கிடையாது. அதுவும் என்னென்னா லிமிட்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க பாருங்களேன், மோர் தேன் 1 lakh. 1 lakhக்குள்ளே நீங்கள் ஏதாவது கடன் வச்சுருந்தா அது பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ இஃப் த இண்டெட்டட்னஸ் தட் இஸ் கடன் பட்டிருக்கிறது வந்து லெஸ் தேன் 1 lakh அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப் டு 1 lakh இட்ஸ் நாட் அலவுட். அப் டு 1 lakh இட்ஸ் அலவுட். அப் டு 1 lakh இஸ் அலவுட். அப் டு 1 lakh இஸ் அலவுட். அதுக்கு மேலே அலவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஆடிட்டர் வந்து இந்த கம்பெனி இந்த சும்மா இந்த கதையை சொல்லிடுறேன். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு ஆடிட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. டோட்டலாக ஃபீ வந்து உங்களுக்கு 1 crore வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 50 லட்சத்தையும் 60 லட்சத்தையும் முன் பணமாக கொடுத்துறாங்க, அட்வான்ஸாக பே பண்ணிடுறாங்க. இவர் பாட்டுக்கு ஆடிட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்படி அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து வேலையே செய்யாமல் 50 லட்சம் வாங்கலாம், அது கடன் தானே அப்படின்னு கேட்டால், லூசாயா நீ, அதெல்லாம் கிடையாது, நான் இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, பட் ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக என்னோட பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான். நான் செய்ய போகிற சர்வீசஸ்க்கு நான் சர்வீஸை முடிச்சதுக்கப்புறம் அவங்க காசு தரதுக்கு பதில் முன்கூட்டி தந்துட்டாங்க. இது எப்படி கடன் ஆகும்? இது கடன் ஆகாது அப்படி சொல்லிட்டு தான் இந்த என்டையர் கேஸ் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை டைம் கிடைக்கும்போது படிச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ வித் திஸ் வில் ஃபினிஷ் திஸ் எபிசோட் வேர் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அரவுண்ட் 10 chapters ஆஃப் கவுன்சில் கைட்லைன்ஸ், ஜென்ரல் கவுன்சில் கைட்லைன்ஸை நம்ம அழகாக படித்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களுக்கு சாப்டர் 11 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். இது சூப்பராக படித்து வைக்கிறீங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் I'll மீட் யூ ஃப்ரம் அன்ஜஸ்டிஃபைட் ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர்ஸ். அப்போ நம்ம கொதிச்சு எழ வேண்டாமா, நமக்கு முன்னாடி இருக்க ஆடிட்டரை வந்து தேவையில்லாமல் வெளில துரத்திட்டாங்கன்னா நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான சாப்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய் 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 பாய்.